தமிழ்நாட்டில் கனமழை முடியவே இல்லைங்க. இனிமே வரக்கூடிய நாட்கள் தான் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. கனமழையினுடைய தீவிரமானது அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்களுக்கும் தமிழக கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. நாள் முழுவதும் கனமழை பெய்யாவிட்டாலும் மீண்டுமாக மிதமான மழையும் விட்டு விட்டு அவ்வப்போது கனமழை மட்டுமே எதிர்பார்க்க முடியும். இதுவரைக்கும் வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள்லாம் உருவாகி நேரடியாக தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து வந்து அநேக இடங்களில் மிக கனமழையும் அதி கனமழையும் கொடுத்ததை பார்த்தோம். ஆனால் இந்த தாழ்வு பகுதி அந்த மாதிரி கிடையாது. நேரடியாக நமக்கு தமிழ்நாட்டில் கரையை கிடக்காம தமிழக கடற்கரை ஒட்டி மட்டும் வந்து தொடர்ந்து வடக்கு ஆந்திரா மற்றும் ஒரிசாவில் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவை கொடுத்துட்டு மீண்டுமாக தமிழ்நாட்டுக்கிட்டே நமக்கு வந்து கரை கிடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது வலுவிழந்த நிலையில். அதுதான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். வங்கக்கடலில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தமிழ்நாட்டை விட்டு விலகி விலகி போனாலும் மேலும் வலுப்பெற வாய்ப்புள்ளது. இப்போ தமிழ்நாட்டை விட்டு விலகி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதனுடைய தீவிரத்தன்மை வலுவாகி வடக்கு ஆந்திரா பகுதிகள், விசாகப்பட்டினம் எல்லாருக்குமே தெரியும், அந்த பகுதிகளில் அதி கனமழையானது பதிவாகும். அதே மாதிரி ஒரிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய புவனேஸ்வர் என்ற பகுதிகளிலும் மிக கனமழை முதல் அதி கனமழையாக தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். வடக்கு ஆந்திரா மற்றும் ஒரிசா மாநிலங்களில் மிக கடுமையான மழை பொழிவு இருக்கு. வடக்கு ஆந்திராவில் விசாகப்பட்டினம் மட்டும் இல்லை, குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய சுற்றுவட்டார பகுதிகள் முழுவதுமாகவும், அதே போல் இந்த ஸ்ரீகாகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடும். ஆகவே டிசம்பர் இந்த 24, 25 தேதிகளில் வடக்கு ஆந்திரா மற்றும் ஒரிசாவில் மிக கடுமையான மழை பொழிவை கொடுத்துட்டு அப்புறம் படிப்படியாக தமிழ்நாட்டை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வலுப்பெற்று வடக்கு மற்றும் வடக்கு ஆந்திர பகுதிகள், வடக்கு ஆந்திரா மற்றும் ஒரிசாவை மிரட்டும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டை விட்டு விலகி போகும்போது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுப்பெற வாய்ப்புள்ளது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தொடர்ந்து வடக்கு ஆந்திரா பகுதிகளிலும் அதே மாதிரி ஒரிசா பகுதிகளிலும் ரொம்ப தீவிரமாக மிரட்டும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். அந்த பகுதிகளில் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது புயலாக மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் புயல் சின்னமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது. ஏன்னா நிறைய பேர் தொடர்ந்து புயலாக மாறுமான்னு மீண்டுமாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. புயலாக மாற வாய்ப்பில்லை. ஆனால் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படிங்கிறதுனால மீனவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா வந்து காற்றுடைய வேகம் வங்கக்கடலில் ரொம்ப அதிகமாக இருக்கும், நிலப்பரப்புல குறைவாக இருக்கும், கடல் பகுதிகளில் மிக அதிகமாக காணப்படும். அது வடக்கு ஆந்திரா பகுதிகள் மற்றும் ஒரிசாவில் அதி கனமழை பதிவாகிய பிறகு இங்கே வந்து நல்ல ஒரு மழை, ஏன்னா அங்கெல்லாம் வந்து ரெட் அலர்ட் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. குறிப்பாக வடக்கு ஆந்திரா மற்றும் ஒரிசாவில் ரெட் அலர்ட் மற்றும் அதி கனமழை எல்லாமே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அங்கே நமக்கு நிறைய மழை இந்த தாழ்வு பகுதி பெய்த பிறகு அங்கேயே கரையை கடக்காம மறுபடியுமாக நமக்கு வடகிழக்கு திசை நோக்கி நமக்கு நகர தொடங்கினாலும், வடக்கு ஆந்திரா மற்றும் ஒரிசாவில் அதிக மழை பொழிவு கொடுத்திருந்தாலும் மீண்டுமாக தமிழகத்தை நோக்கியே நமக்கு நகர்ந்து கடலோர மாவட்டங்களில் முழுவதுமாகவே நல்ல ஒரு மழை கிடைக்கும். டெல்டா மாவட்டத்துக்கும் மழை வாய்ப்பு இருக்குங்க. குறிப்பாக 26 மற்றும் 27 தேதிகளிலும் டெல்டா மாவட்டத்தில் உறுதியாக நமக்கு மழை பொழிவுகள் இருக்கு. ஆகவே மீண்டுமாக இது தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து கடலோரம் மற்றும் டெல்டா முழுவதுமாக பரவலாக நல்ல மழை கொடுக்கக்கூடும். மிதமானதிலிருந்து கனமழையானது உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகவே இது புயலா மாறணும் அப்படின்னா நமக்கு 90 கிலோமீட்டர் தேவைப்படுகிறது. கண்டிப்பாக இது 90 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வங்கக்கடல் பகுதிகளில் வீச வாய்ப்பில்லை. அதனால இது புயல் சின்னமாக கருதவே முடியாது. ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே நம்ம எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து இது காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று ஒரிசா மற்றும் வடக்கு ஆந்திராவில் நிறைய மழை பொழிவை மிரட்டிய பிறகுதான் நமக்கு வந்து வலுவிழந்த நிலையில் அங்கே போயிட்டு மறுபடியும் நமக்கு வலுப்பெற்று வராது. வலுவிழந்த நிலையில தமிழ்நாட்டை நோக்கி நகரும் போது மிதமானதிலிருந்து கனமழை மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும். ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் முடிந்தும் நமக்கு இந்த மிதமான மழை பொழிவுங்கிறது தொடர்ந்து கடலோர மாவட்டத்தில் பதிவாக போகுது. டிசம்பர் பகுதிகளில், அதாவது குறிப்பாக இந்த தேதிகளில் டிசம்பர் மாதத்தில் 26லிருந்து 29 வரைக்கும் இந்த தேதிகளில் நமக்கு மழை பொழிவுங்கிறது தென் மாவட்டங்களிலும் பரவலாக மழையானது அதிகரிக்கக்கூடும். 26லிருந்து 28க்குள்ள இந்த தேதிகளில் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மீண்டும் நமக்கு மழை தொடங்கும் இந்த மாத இறுதியில். ஆனால் அது பெரிதளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துகிற அளவுக்கு இருக்காது.
மிதமானதிலிருந்து கனமழை மட்டும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். கடலோர மாவட்டங்களில் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழையாகும். டெல்டா மாவட்டங்களிலும் அதே போலவே மழை பொழிவு காணப்படும். உள் மாவட்டங்கள் பனிப்பொழிவு மட்டுமே அதிகமாக இருக்கும். நிறைய பேர் உள் மாவட்டத்தில் அதிக கனமழை வருமானு கேட்குறீங்க. கடலோரத்திலே அதிக கனமழை எச்சரிக்கை நம்ம கொடுக்கல. அதனால உள் மாவட்டத்திற்கு உங்களுக்கு வானம் மேகமூட்டமும் பனிப்பொழிவாக மட்டும்தான் இருக்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, அதே மாதிரி சேலம், நாமக்கல், கரூர் மாவட்டங்கள், ஈரோடு மற்றும் திருப்பூர் போன்ற பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த அடுத்து வரக்கூடிய ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத பனிப்பொழிவு மேலும் அதிகரிக்க வாய்ப்பு. வட மாநிலங்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலும் அதே பனிப்பொழிவு அப்படிங்கிறது தொடர்ந்து பதிவாக ஆரம்பிக்கும். மிக குறைஞ்சபட்ச வெப்பநிலையாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களில் குறைஞ்சபட்ச வெப்பநிலை அதிகமாக பதிவாக வாய்ப்பு. பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும். தமிழ்நாட்டிலேயே மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும்போது பனிப்பொழிவு எங்கே ரொம்ப அதிகமாக இருக்குன்னா உள் மாவட்டங்களில் தான் பனிப்பொழிவுங்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களில் மிக அதிகமாக காணப்படும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை தீவிரம் ரொம்ப குறைவு. ஏன்னா மழை வந்தால் கூட பனிப்பொழிவு ஓரளவுக்கு நமக்கு குறையும். மழை 100% இல்லாத பகுதிகள், மழையே இல்லாத பகுதிகளுக்கெல்லாம் பனிப்பொழிவு மட்டுமே 100% முழுமையாக இருக்கக்கூடும். அதே மாதிரி தென் மாவட்டத்தில் தற்போது மழை பெய்ய வாய்ப்பில்லை. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகுதியாகவே நமக்கு மழையானது தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். பகுதியான மழை பொழிவுங்கிறது உறுதியாக இருக்கும். பெய்யாத பகுதிகள், மழை இதுவரைக்கும் சரிவர மழை பெய்யாத பகுதிகள்னு எந்த பகுதியும் தென் மாவட்டத்தில் சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாவட்டங்களிலும் இந்த வடகிழக்கு பருவமழை கிட்டத்தட்ட எல்லா பகுதிகளுக்குமே 100% போதுமான அளவுக்கு மழை கொடுத்துருக்கு. தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும், தண்ணீர் பஞ்சம் அடுத்த ஆண்டு கோடை காலத்தில் ஏற்படும்னு சொல்லி ஒரு மாவட்டங்கள் கூட தமிழ்நாட்டிலேருந்து சொல்லவே முடியாது. எல்லா மாவட்டங்களிலும் மழை பதிவாகி இருக்கிறது. அதுதாங்க வடகிழக்கு பருவமழை. தென்மேற்கு பருவமழை கூட சில மாவட்டங்களில் மட்டும் நமக்கு மழை பதிவாகி முடிஞ்சிடும், சில மாவட்டங்களில் பற்றாக்குறை ஆகிரும். ஆனால் வடகிழக்கு பருவமழை அப்படி கிடையாது. சென்னையில் மழை ஆரம்பிச்சதுன்னா கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாவட்டங்களிலும் நல்ல ஒரு சிறப்பான மழை கொடுத்துட்டு தான் இந்த வடகிழக்கு பருவமழையானது தொடர்ந்து ஓய்வு பெறும். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. மழை வருமா வராதா அப்படிங்கிற எந்த சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு டிசம்பர் 26 28 வரைக்கும் இந்த காலகட்டங்கள், கிறிஸ்துமஸ் முடிந்த பிறகும் பரவலாக கடலோர மாவட்டத்தில் மறுபடியும் மழை தொடங்க தான் போகிறது. மிதமானதிலிருந்து கனமழை உறுதியாக எதிர்பாருங்க. மற்றபடி நமக்கு அதி கனமழை மற்றும் மிக கனமழை மட்டும்தான் கிடையாதே தவிர மிதமானதிலிருந்து கனமழையானது தொடர்ந்து நமக்கு இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் காற்றுடைய வேகம் இயல்பாக இருக்கும். ஏன்னா இது புயல் காற்று கிடையாது அப்படிங்கிறதுனால காற்றுடைய வேகம் உங்களுக்கு இயல்பாக இருக்கும். இந்த தாழ்வு பகுதி வர்றதுக்கு முன்னாடி சென்னை பகுதிகளில் நிறைய இடங்களில் தரைக்காற்று பலமாக வீசியதை நம்ம பார்த்தோம். இப்போ தாழ்வு பகுதி விட்டு விலகுவதன் காரணமாக உங்களுக்கு காற்றுனால எந்த பாதிப்பும் இல்லை. தரைக்காற்று கூட நமக்கு வீசுவதற்கான வாய்ப்பு நிலப்பகுதிகளில் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம். நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையும் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள்.